ஹலோ மக்களே! வெல்கம் டூ த நம்ம கிசு கிசு பேசலாமாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமில வந்துட்டு ராமமூர்த்தி இறந்து போயிடுறாரு. அதாவது வந்துட்டு பாக்கியலட்சுமியோட மாமனாரு. ஸோ இது வந்து எதுக்காக இறந்து போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லாம வந்துட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ கோபி வந்துட்டு இறுதி சடங்கு நடத்துறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஆனா வந்துட்டு கோபியோட அம்மா வந்துட்டு என்ன சொல்ட்டாங்கன்னா, "கோபி நீ வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்கே நீ முதல்ல வரக்கூடாது. பாக்கியலட்சுமி தான் வந்துட்டு எல்லாமே சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கணும். அப்பதான் என் புருஷனோட ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையும். பாக்கியா மட்டும் பண்ணலன்னா வந்துட்டு அவரு இதுவாவே ஆக மாட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு சடங்கு எல்லாமே வந்துட்டு பண்ணி முடிக்கிறாங்க. கோபி வந்துட்டு ரொம்பவே பாவமா அங்க நின்னு பார்த்துட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடிப்புன்ற மாரி வந்துட்டு எல்லாருமே நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமி வந்துட்டு எல்லா சடங்கையும் நடத்திட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமியோட மாமியார் ரொம்பவே அழுவுறாங்க. கூட்டிட்டு போகாதீங்க, கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு. பாக்கியாவும் ரொம்பவே அழுதுகிட்டே அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொல்லியும் வைக்கிறாங்க. ஸோ அங்க வச்சுட்டு வந்துட்டு அவங்க ரொம்பவே கதர்றாங்க. ஸோ இத பார்த்துட்டு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ சீரியலா இருந்தாலுமே வந்துட்டு இது உண்மை சம்பவம் மாரி வந்துட்டு இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன்.